ஆச்சு. என்னுடைய தகன பலிய ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுச்சு. அந்த கோவத்தால அவர் என்ன பண்ணாரு, அவருடைய சொந்த தம்பிய அவர் என்ன பண்ணாருன்னா கொன்னுட்டாரு பார்த்தீங்களா? அந்த கோவம் என்ன பண்ணுச்சு, பாவம் பண்றதுக்கு வழிய காட்டுச்சு. இல்லையா? ஒரு நிமிஷம் கோவத்த அவர் அணைச்சுட்டு இருந்தாருன்னா, அவருடைய தம்பி உயிரோட இருந்திருப்பாரு. அவர் சாபத்துல விழுந்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு நெறைய பேருடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்துல தெரிஞ்சோ, தெரியாமையோ அந்த கோவத்தால வந்து நெறைய விதமான ஆசீர்வாதத்த அவங்க இழந்து போயிருப்பாங்க. வாய்ப்புகள இழந்து போயிட்டுருப்பாங்க. ஒரு செகண்ட் மௌனமா இருக்கிறதுனால. ஒரு செகண்ட் நம்ம பொறுமையா இருக்கிறதுனால, அந்த அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தாண்டிடலாம். ஆனா, அந்த கோபம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு செகண்ட தாண்ட விடாம, அந்த ஆசீர்வாதகரமான அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம தவறி போயிருக்கோம். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு கோவம் வந்தா, ஒருத்தங்க ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் வாய மூடிக்கிட்டு இருந்தா, அந்த 2 பேருக்கும் வந்து பிரிவினை இல்லாம இருக்கும். அந்த சண்டை பெருசாகாம இருக்கும். ஆனா பாருங்க, நெறைய குடும்பத்தில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கணவர் பேசினப்ப மனைவி பேசி, மனைவி பேசினப்ப கணவர் பேசி, அந்த கோவம் அதிகமா இருந்தாலும் அவங்க பிரிஞ்சு போயிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. ஆனா, அந்த ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் அந்த கோவத்த அணைச்சுக்கிட்டு இருந்தா, அந்த குடும்பம் திரும்பி சந்தோஷமா